ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பக்காவாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்னிங்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 இல்லை 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் ஏர்னிங், கிரிப்டோ ஏர்னிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங், இந்த மாதிரி டைப்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணது மூலிமா 1 மந்த்துக்கு நீங்கள் வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் போட போகிறோம். அதே போல் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காம அதை ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஆப்லாம் ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது இல்லாத உடனுக்குடன் பேமெண்ட்லாம் வந்து அதில் வந்து அப்லோட் செய்வேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்ன பேமெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஓரியா கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓட் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா 9th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ரெட் ஆக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 12வது பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ஓரியா கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. டைசன்லேருந்து பார்த்தீங்கன்னா 16வது பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. PWCலேருந்து பார்த்தீங்கன்னா 10வது பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ரிசீவ் ஆன பேமெண்ட் இது தான். ஸோ நேற்று ரிசீவ் ஆன பேமெண்ட் ஆல்ரெடி நான் வந்து டெலிகிராமில் போட்டிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன தேதியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க. ஓகேவா? அதாவது நான் வந்து போஸ்ட் பண்ண தேதியில். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திட்டக்கிட்ட வந்து ஒரு 11 அப்ளிகேஷன்ஸ் நான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 11 சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி நான் எதை சொல்கிறேன்னாக்கா ஜஸ்ட் வந்து ஒரு டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ ஒரு 4 நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு 400 ரூபா. ஸோ 5 நாள் ஆச்சுன்னா 500 ரூபா. ஸோ ஒரு சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 499, இல்லைனா வந்து 420, 450 இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஒரு சில சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா, 520 ரூபா வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெபாசிட் அமௌண்ட், பிளான் அமௌண்ட்டே. ஓகேவா? ஸோ 5 நாளுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தாலே 500 ரூபா வந்துடுது. ஸோ நம்ம போட்டதை நம்ம எடுத்துட்டோம். ஸோ 5வது பேமெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்தாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் அது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே கொடுத்துருக்கிற எல்லா சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேமெண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தேதியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருந்திருக்கும். ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா 9th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 3 பேமெண்ட் 4 பேமெண்ட் வந்து எனக்கு லாபம் தான். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100 சில்லறைக்கு வந்து மேலே வந்து நான் வித்ட்ரால் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுனாவோ 450 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நான் இங்கே 9th பேமெண்ட் எடுத்துருக்கேனாக்கா அப்போ அதை விட அதிகமாக தான் நான் வந்து ப்ராஃபிட் பார்த்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன் இங்கே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் எவ்வளோ பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன்னு. ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் டீம் வந்து வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நம்மளுக்குன்னு ஒரு கான்டாக்ட் வந்து நான் வந்து ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த குரூப்பை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியன்ஸும் என்னோடய ஐடியாஸும் மட்டும் தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னே தவிர எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட முதலுக்கு வந்து சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆகலை. இது இருக்கான 11 கம்பெனி வந்து ரன் ஆகிருக்கு. நான் சொன்ன தேதியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா என்னால் வந்து அந்த ஹெல்ப்பிங்க்கும் அந்த மணிக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வரது கிடையாது. முழுக்க அந்த கம்பெனியோட ஓனர்ஸுக்கு தான் போகுது. ஓகேவா? ஸோ கம்பெனி யாரும் அவங்க தான் வந்து எத்தனை நாள் ரன் ஆகும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமே. ஸோ நம்மளால் வந்து ஒரு கணிப்பு மட்டும் தான் கணிக்க முடியும். இன்றைக்கி லான்ச் ஆச்சா, ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 நாள் இல்லை ஒரு 6-8 நாள் வந்து ரன் ஆகும். அதாவது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் எல்லாம் வந்து 1.5 வீக்ஸ் மேலே ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கணிப்பு. ஸோ அதுபடி மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஸ் வந்து சைட்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்குது. டெய்லி வந்து ஒரு 4-5 வந்துட்டு தான் இருக்குது. பட் அதில்
மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தாத மாதிரி இருக்கிற கம்பெனி தான் தேடி கண்டுபிடிச்சி நான் போடுறேன்னு ஓகேவா. ஸோ அதனால் அதுலேயும் வந்து ஒரு சில வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கூறிய அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து எதுவும் கேரண்டி கொடுக்க முடியாது ஓகேவா. ஸோ அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த ஹெல்ப்லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸ் இல்லை வந்து எப்படி நம்ம வந்து கஸ்டமர் கேர் அவங்களோட அந்த ஆப்போட கஸ்டமர் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, இல்லை வந்து எதனா ஒரு டவுட்ஸ் இல்லை பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அதுக்கு வந்து மினி இன்னும் வாலெட்டில் ஆட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து எதனா ஒரு டவுட்ஸ் இருந்தால் மட்டும் தான் என்னால் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ மற்றபடி மெனி ரீகவரி ஆகிறதுக்குரிய எந்த ஒரு ஹெல்ப்பிங்கும் என்னால் பண்ண முடியாது ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபேட்டும் கூட ஓகேவா. ஸோ ஏன்னா வந்து அதோட ஓனர்ஸ் நம்ம கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஓகே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து நான் வந்து இது போல் வந்து ப்ராஃபிட் தர சைட்டாக நான் வந்து எடுத்து போட முடியும் ஓகேவா. ஓகே இன்றைக்கி வந்து என்ன சைட்ஸ் வந்து லான்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓரியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து லான்ச் ஆச்சு ஓகேவா. ஸோ நேற்று நைட்டு ஈவினிங் வந்து லான்ச் ஆச்சு இந்த கம்பெனி. ஸோ மினிமம் வித்ராவல் வந்து ₹122 தான். ஸோ நம்ம உள்ளே போய் பார்த்துலாம். வீடியோ கீழே கமெண்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகே. பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹590 ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹122 வந்து ரிசீவ் ஆகும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 டேஸ் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் ரன் ஆனாலே இல்லை 1.5 வாரத்துக்கு மேலே ரன் ஆனாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் இது ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹24,400 உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு ஃபஸ்ட்டு பிளானை தவிர வேறு எந்த பிளானும் போடாதீங்க ஓகே. ஸோ அதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும் எப்பயுமே. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஐபி பிளான் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அந்த பிளான் பெனிஃபிட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ மற்றபடி வந்து இதில் கொடுத்துருக்க எதுவும் வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டாம் ஓகேவா. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு பிளான் போடுங்க. ஸோ அதுக்குரிய ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேவா. சப்போஸ் நான் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து பெனிஃபிட், அதாவது ஒரு நாள் இப்போ ₹200 போடுறேன்னா உங்களுக்கு வந்து ₹300 கிடைக்குது ₹400 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாள் பிளான்லேயே கிடைக்குதுன்னு சொன்னேன்னா அதை மட்டும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே. ஓகே எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதாவது டெபாசிட் ஓகே. ஸோ மினிமம் வந்து ₹590 இல்லை. ஸோ அதனால் நீங்கள் 500 இல்லை 590 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஸோ இங்கே வந்து கியூஆர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ மெனி வந்து அனுப்பிட்டு அதோட யூடிஆர் இல்லை ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து கொடுத்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெனி ஆட் ஆகும். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் ஆட் ஆகலாம், இல்லை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டும் ஆட் ஆகலாம் ஓகே. ஸோ இது மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து உங்கள் வாலெட்டில் வந்து ஆட் ஆகிடும் ஓகே. வித்ராவல் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் 12:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வித்ராவல் டைமிங் ஓகே. ஸோ ஈவினிங் நீங்கள் வந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து வித்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ ₹122 இருந்தால் நீங்கள் வந்து டெய்லி வந்து வித்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி இன்கமே உங்களுக்கு வந்து ₹122 தான். ஸோ நீங்கள் வந்து மினிமம் வித்ராவலே ₹122 தான் போட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லி உங்கள் இன்கம்மை நீங்கள் தாராளமாக வித்ராவல் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அப்படி ஒரு சூப்பரான பிளான் தான் இது. ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.